ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ மாத்ரே நமக. சதுர்புஜே சந்திரகலாவதம்சே குச்சோன்னதே குங்குமராகச்சோனே புன்றேஷு பாசாங்குச புஷ்பபானஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதக. காளிதாச பிரசிதம். ஸ்ரீ ஷியாமளா தண்டகம். சுசபேசாய மங்களம் சிவச்சிதம்பரம் சிவகாமசுந்தரி அம்பிகா சமேதம் ஆனந்த நடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இன்பமே சூழ்க, எல்லா உயிரும் என்பொற்றிருக்க. மேதா விலாசங்கிற இந்த காணொளி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் என் மனம் மகிழ்கின்றது. சிறப்பான சிந்தனைகளை நாம் சிந்தித்து வருகின்றோம். இந்த சிறப்பான சிந்தனைகளை எல்லோருக்கும் பகிருங்கள், பயனடையட்டும். மேதா விலாசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சிந்தனைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக்கை கொடுங்க. இதனுடைய விமர்சனத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். சிறப்பான சிந்தனை வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மனிதனுடைய அகம்பாவம், அகம் கொண்ட பாவம். அதுக்கு பேர் தான் அகம்பாவம்னு சொல்கிறோம். தன் அகத்தினுள்ளே மனிதனுடைய மேலோங்கிய எண்ணம், செயல்பாடுகள் தான் அகம்பாவம்னு சொல்கிறோம். இது உடல் மற்றும் மனம் சார்ந்த விஷயத்தினுடைய உச்சக்கட்ட நிலை தான். அதிக பலம் இருந்தால் திமிர் வரும், அதிக பணம் இருந்தாலும் திமிர் வரும். அப்போது அவனுடைய செயல்பாடானது மாறுது. இந்த அகம்பாவம் சாமானியர்களை மட்டும் பாதிக்கலை. தேவர்கள், அசுரர்கள், ரிஷி புங்கவர்கள் எல்லோரும் அகம்பாவத்தினால பல கஷ்டங்களை அனுபவித்திருக்காங்க. சாமானியர்களை இது ஆட்டி படைக்குது. இருந்தாலும் எல்லாம் கடந்த ரிஷிகள், முனிகள், தேவர்கள், அசுரர்கள் எல்லாரையும் ஆட்டி படைத்திருக்கு. இந்த அகம்பாவத்தை செயல்படுத்துறது ஈஸி, அதை வெல்ல முடியாது மிகவும் கடினம். அகம் கொண்ட செயலை வெல்வது மிக கடினம். அகம்பாவத்தை வென்றுட்டோம்னா அவன் மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு போகலாம். ஆனால் அது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. அகம்பாவம் 2 காரணிகளால் மனிதனிடத்தில் உருவெடுக்குது. அதில் முதல் காரணி உடல் பலம், தேகபலம். தேகபலம் ஆரோக்கியமாக இருக்கும்போது வாய் சவடால் அது இதுன்னு திமிர் கொண்டு அலைவான். உடம்பு திணவெடுத்ததுன்னா பல காரியங்களை செய்ய சொல்லும். 2வது பணம், பணம் மற்றும் படைபலம். பணம் இருந்துச்சுன்னா எல்லாரையும் மேலே கீழே பார்க்க சொல்லும். படைபலம் இருந்தால் திமிர் கொண்ட பேச்சாக இருக்கும். இந்த 2 காரணிகளும் மனிதனுடைய அகம்பாவ செயலை மேலோங்க வைக்குது. அகம்பாவம் மனிதனை மூடனாக்குது, தர்ம வழியிலிருந்து தடுமாற வைக்குது. ஒரு மாயை சூழ்ந்த பிம்பம் தான் இந்த அகம்பாவம். இது அவ்வளவு எளிதில் நம்மகிட்டேருந்து விரட்ட முடியாது. ஸ்திரத்தன்மை இருந்தால் தான் அதை நாம் வெல்ல முடியும், விரட்ட முடியும். அகத்தை வென்றவர்கள் அனைவராலும் போற்றப்படுகின்றார்கள். விலை கொடுத்து வாங்க முடியாத நிம்மதி கிடைக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், ராமலிங்க வள்ளலார் அகம்பாவத்தை விடுத்தவங்க. அனைவருக்கும் எடுகோள்களாக மதிக்கப்படுறாங்க. இது அவர்களுடைய அகம்பாவத்தை விட்டதனுடைய பலன். செம்மையாக வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினாங்க. அதே போல அகம்பாவத்தினால் அழிந்தவர்களை பார்க்கலாம். துரியோதனன் அகத்தால் அழிந்தான். துரியோதனன், ராவணேஸ்வரன், சூரபத்மன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இவர்களைப் போல நடைமுறை வாழ்க்கையில் தினம் தினம் நாம் நிறைய பேர் அகம்பாவம் கொண்டவர்களை சந்திக்கின்றோம். அவர்களுடைய செயல்களால் நாம் பாதிக்கின்றோம். இது நம்முடைய வாழ்வுக்க வந்த செயல்பாடாக இருந்தாலும் கூட அது நம்மளை எப்படி புரட்டி போடுதுன்னு பார்க்குறோம். வாழ்க்கையில் வெற்றி கொள்ள விரும்புகிறவங்க அகம்பாவத்தை விடவே வேண்டும். பதவியும் பணமும் நம்மிடம் வரும்போது
கூடவே அகம்பாவும் தலை தூக்க ஆரம்பிக்கும். அது என்ன செய்யும்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தையும் பதவியும் பறிச்சுட்டு தான் ஓயும். இது நாம் பார்க்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. அதுலேருந்து நாம் தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரே வழி தான். கீழோர் ஆயினும் தாழ உரை. கொன்றை வேந்தன்ல அவை சொல்லியிருக்கா, கீழோர் ஆயினும் தாழ உரை. கீழோர்னா கீழே இருக்கிறவங்க இல்லை, நம்முடைய நிலைப்பாடிலிருந்து குறைந்து இருக்கக்கூடிய, பணத்தில் வசதி இருக்காதவங்களோ அல்லது பதவியில் இருக்கிற போது கீழே வேலை செய்கிறவங்களோ. கீழோர்னா கீழே இருக்கிறவங்க கிடையாது. கீழோர் ஆயினும் தாழ உரை. நம்ம வேலை செய்கிற இடத்துல கீழே அடுத்த பதவியில் இருக்கிறவங்களோ அல்லது நம்முடைய பண வசதியில் குறைவாக இருக்கிறவங்களோ. கீழோர் ஆயினும் தாழ உரைன்னா அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து பேசு. அவர்களை தன்னை போல மதி. உங்கள்கிட்ட பணம் இருக்குங்கிறது பதவி இருக்குங்கிற காரணத்தினால அவங்கள மதிக்காமல் பேசாத. கீழோர் ஆயினும் தாழ உரைன்னா பணிவா சொல்லு. படைபலத்தையும் பணபலத்தையும் கொண்டு துச்சமாக எண்ணாமல் இருந்தாலே நம்முடைய பதவியானது நிலை பெறும், நம்முடைய செல்வம் நிலை பெறும். நம்முடைய செல்வம் நம்மிடம் சீரோங்கும், வளமும் நலமும் வற்றாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய எடுகோள் கொள்ளலாம். ஒரு எடுகோளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். துர்வாச மகரிஷி பெரிய கோபம் கொண்ட மகரிஷி. துர்வாச மகரிஷி கிட்ட அலட்சியமாக இந்திரன் மாட்டிக்கிறான். இந்திர பதவிங்கிறது தேவ உலகத்துக்கே மிகுந்த பதவி, எல்லோராலும் மதிக்கக்கூடிய பதவி. இந்திரனுக்கு வெள்ளை யானை. ஒரு முறை இந்திரன் வெள்ளை யானையின் மேலே ஆரோகித்து வலம் வரான். கர்வத்தோட வலம் வந்துக்கிட்டு இருக்கான். வழியில் பார்த்தவங்கெல்லாம் அவனுக்கு சரணாகதி பண்ணுறாங்க, மரியாதையை செலுத்துகிறாங்க. வெள்ளை யானையின் மேலே கம்பீரமாக வலம் வந்துட்டு இருக்கான். அப்போது வழியில் துர்வாச மகரிஷி வைகுண்டம் போய் பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் பண்ணிட்டு வரார். வரும்பொழுது தேவி கிட்ட இருந்து ஒரு மலர் கிடைக்குது. தாமரை மலரானது அவருக்கு கிடைக்குது. அது தேவி அவருக்கு கொடுத்த சன்மானம், பிரசாதம். அதை எடுத்துட்டு வரார். வரும்பொழுது தேவேந்திரன் எதிர்படுறான். வெள்ளை யானையின் மேலே வரக்கூடிய அந்த காந்தமான தோற்றத்தை பார்த்தவுடன் மகரிஷி சந்தோஷப்படுறார். ஆஹா, இந்த அருமையான பிரசாதத்தை, மகாலட்சுமியினுடைய தாமரை மலரை தேவேந்திரனுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்திரனை வாழ்த்தி, தேவேந்திரா, இது தேவியினுடைய பிரசாதம், ஸ்வீகரித்துக்கோ அப்படின்னு கொடுக்குறார். இந்திரனுக்கு இருக்கிற ஒரு மேதா விலாசத்தினால தன்னுடைய கர்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு அதை மகரிஷிகிட்டேருந்து வாங்குகிறான். வாங்கி தலையில் சூடணும், இல்லைன்னா மார்பில் வச்சுக்கணும். அதை அலட்சியமாக வெள்ளை யானையினுடைய மத்தகத்து மேலே வைக்கிறான். வெள்ளை யானையுடைய மத்தகத்து மேலே வச்ச உடனே அது வண்டு சூழ் தாமரையாக இருக்குது. அதில் தேன் இருக்க காரணத்தினாலையும் நறுமணத்தின் காரணத்தினாலையும் வண்டுகள் ரீங்காரிக்குது. அது சத்தம் போடவே யானைக்கு ரொம்ப தொடர்பு தொலைவுக்கு வேறுபாடாக நினைக்குது. டக்குன்னு உடனடியாக அந்த மலரை எடுத்து காலில் போட்டு மிதிச்சிடுது. இந்த நிகழ்வு துர்வாசருடைய முன்னரே நடக்குது. துர்வாசர் சாதாரணமாகவே கோவப்படுவார். இந்த செயல்பாடை பார்த்த உடனே அவருக்கு ரொம்பவும் ஆவேசம் வருது. ஆஹா, தேவியினுடைய பிரசாதம் சாமானியனுக்கிட்ட கொடுத்துட்டோமே, தேவேந்திரன் நினச்சோமே, தேவர்களுக்கு அதிபதியாக இருக்கிறவன் இப்படியா செய்வான்? உடனே கோபம் கொண்டு சாபத்தை விடுறார். நான் கொடுத்த தேவி பிரசாதத்தை அலட்சியப்படுத்தி யானை மேலே வச்சேன்,
அது யானை தூக்கி போட்டு காலால் மிதிச்சுடுத்து. இந்திர பதவியை நீ எழுந்துடுவ, இந்த காந்தம் உன்னை விட்டு போயிடும், தேவருலகம் உனக்கு நிலைக்காது, இந்த ஒளியும் தேக சௌந்தரியமும் இல்லாமல் நீ அழகு எழுந்தவனா 1000 வருடம் காட்டில் நீ அலையணும், தேவலோக பதவி இழப்பான்னு சொல்லிடுறார். இந்த வெள்ளை யானை காட்டானையாக மாறி காடு தோறும் அலைந்து திரிந்து தன்னுடைய நிலையை எழுந்து போகும் அப்படின்னு சபிக்கிறார். இப்போது இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, யார் ஒருவர்கிட்டேருந்து எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் நம்மக்கிட்ட அதை போல் 1000 பொருள் இருந்தாலும் கூட கொடுக்கும்போதே இந்த மாதிரி என்கிட்ட இருக்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அது எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும் அதை ஸ்வீகரிக்கணும், வாங்கணும், வீட்டில் கொண்டு வைக்கணும். அது அவங்கக்கிட்டையே நம்ம சொல்லக்கூடாது, இந்த மாதிரி 1000 இருக்கு எனக்கு தேவையில்லைன்னு. அதுபோல தான் இந்திரனுடைய அவசர புத்தியும் திமிரும் சுவாமிகிட்டேருந்து வந்த மலரை சரியான முறையில் பயன்படுத்தாமல் துர்வாச மகரிஷிட்ட சாபத்தை வாங்கி பல வருடங்கள் கஷ்டப்பட்டு சிவபூஜை பண்ணி மறுபடியும் இந்திரலோக பதவி அடைந்தான்னு சம்பவம். ஆகையினால எந்த பொருளை எந்த சொல்லையும் நாம் ஒருத்தர்டேண்டு பெறும்பொழுது அதற்குண்ட மரியாதையை நாம் கொடுத்தோமானா அவர்களுடைய மனம் அப்போது மகிழும். அது நமக்கு தேவையான பொருளோ தேவையற்ற பொருளோ அதை நாம் அவர்கிட்டேருந்து சுவீகரித்து பிறருக்கு கூட கொடுக்கலாம், அவங்களுக்கு தெரியாமல். ஆகையினால நம்முடைய அகம்பாவத்தை வளர்க்கக்கூடிய செயலை குறைத்து வன்மம் இல்லாத ஒரு பேச்சு செயல்பாடு இருந்துச்சுன்னா நாம் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அகத்தை நாம் சுத்தமாக வைத்து பாவனையை ஒழுங்காமல் வச்சோமானா நம்முடைய மனம் அமைதியடையும், செல்வம் சீரோங்கும், நிலைத்த பதவி கிடைக்கும், வளமும் நலமும் வற்றாமல் இருக்கும். அகம் கொண்ட பாவத்தை நீக்கி ஆனந்த வாழ்விற்கு நாம் தான் வழிவகுக்கணுமே ஒழிய உலகம் வழிவகுக்காது. அகம்பாவத்தை ஒழித்து இன்னலை நீக்கி நன்மையை பெற இறை சிந்தனையோடு நல்ல மனதோடு இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேதாவிலாசம் காணொளியில் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளை மனதில் நிறுத்துங்கள், வாழ்க்கையில் மேம்படுங்கள். மேதாவிலாசம் காணொளிக்கு ஆதரவு தாருங்கள், எல்லோருக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.